வாங்க அன்பு கும்பராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் இந்த டிசம்பர் மாதத்திற்கான ராசி பலன்களைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும். டிசம்பர் 20க்குள் உங்களுக்கான கும்பராசியை பொறுத்தவரை உங்கள் ராசியின் அதிபதியாக சனி பகவான் காணப்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்பொழுதுமே சிவபெருமானின் அருள் இருந்து கொண்டே இருக்கும். காலபுருஷ சக்கரத்தில் 11 ராசியான கும்பராசியை பொறுத்தவரை கடின உழைப்பால் நீங்கள் வெற்றிகளை பெறுவீர்கள். கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சிக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த கும்பராசி அன்பர்கள் காணப்படுவார்கள். கும்பராசியை பொறுத்தவரை அவிட்டம் 3, 4 பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் என்று உங்களுக்கான நட்சத்திரங்கள் உள்ள வேளையில் இந்த மாதத்திற்கான உங்களுக்கான கிரக நிலை என்று பார்த்தால் ராசியில் உங்கள் ராசியின் அதிபதியான சனி பகவான் காணப்படுகிறார். ராகு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன், ரண ரூணசே ரேகஸ்தானத்தில் குரு பகவானவர் வக்கிரமாக காணப்படுகிறார். அதே நேரத்தில் களத்திரஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் புதன், தொழில் ஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் என உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வருகின்றன. இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் வரவேளையில் உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்களை பொறுத்தவரை இந்த டிசம்பர் மாதத்தில் டிசம்பர் 6, 7 உங்களுக்கு 2 நாட்களும் அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுறவில்லை. நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தில் 13, 14 இந்த 2 நாட்களையும் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களாக பார்க்கப்படுது. இதே போல் 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், வார பலன்கள் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. இதே போல் உங்களுக்கான பொது பலன்கள், பரிகாரங்கள், நட்சத்திர பலன்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம இங்கே விரிவாக பார்க்கலாம். பொது பலன்களை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பண வரத்து அப்படிங்கிறது எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் பாதிக்கு மேலே நீங்கிருச்சுன்னு சொல்லலாம். அதே போல் உங்களை எதிர்த்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள தானாக விலகி செல்றதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசியின் அதிபதியான சனி பகவான் உங்களுக்கு உங்கள் ராசியிலே இருக்கார் அப்படிங்கிறதா இதற்கான இன்னொரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. நீண்ட நாட்கள் கஷ்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க போகுது. உங்களுக்கு இதுவரை நீண்ட நாட்களாக மன கஷ்டமோ, உடல் சார்ந்த பிரச்சனைகளோ, இல்லை உங்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளோ எல்லாமே வந்து நீங்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். ராசியில் சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரார். இதனால பலவிதமான நன்மைகளை அவர் உங்களுக்கு செய்ய போறார். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானின் ராசியின் அதிபதியாக காணப்படுறதுனால அவரோட அருளும் ஆசையும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு முழுதாக இருக்கு. இப்படி சனி பகவான் உங்கள் ராசிக்கு வர்றதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் புத்தி கூர்மை சிறப்பாக இருக்கும். புத்தி கூர்மை சிறப்பாக இருக்க வேலையில் உங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் எதிலும் வந்து பார்த்தீங்கன்னா வாதாடி வெற்றி பெற முடியாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த செயலை செய்கிறமா இருந்தாலும் அது உங்களோட பேச்சு திறமையால் இந்த கால நேரத்தில் சிறப்பாக முடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாக வந்து உங்களுக்கு பல்வேறு வகையான ஏற்றங்களும் உங்களோட புத்தி கூர்மை, உங்கள் பேச்சாற்றல் மூலமாக உங்களுக்கு இந்த கால நேரத்தில் கிடைக்க போகுது. அதே போல் எல்லா விஷயங்களையும் நீங்கள் தைரியமாக செய்கிற காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனி பகவானின் அருளோட உங்கள் தைரியம் அதிகரிக்க போகுது. இங்கே உங்களுக்கான முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சில வேண்டிய விட வந்து பார்த்தீங்கன்னா மனம் சார்ந்த கஷ்டப்படும்படியாத பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இது வந்து நீங்கள் கொஞ்சம் எது செய்கிற மாதிரி இருந்தாலும் சிந்திச்சு செயல்படுங்க. அப்படி சிந்திச்சு செயல்படுறப்ப இந்த பிரச்சனையோட வேகத்தையும் தாக்கத்தையும் குறைக்கலாம், இல்லை இந்த பிரச்சனை வந்து விடுபட முடியும். அடுத்து தொழில் வியாபாரம் தொடர்பான வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண உதவி அப்படிங்கிறது கிடைக்கும். அது எந்த வகையில் கிடைக்கும் நம்மளால சொல்ல முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அந்த நேரத்தில் வந்து தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் மூலியமாக உங்களுக்கு நிறையா உதவிகளும் அதே போல் பணவரத்தும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்படி வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்க வேலை நீங்கள் புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதங்கள் ஆகலாம். பார்த்தீங்கன்னா மாதத்தோட முதல் பகுதியில் கொஞ்சம் தாமதங்களும், மாதத்தோட நடுப்பகுதியில் சீராகும். அதே போல் மாதத்தோட முடிவு வர வர வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதிய புதிய ஆர்டர்கள் அதிகமாக வரும். இப்போ இருக்க நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் வந்து இப்போது ஒரு சில தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள் இருந்தாலும்
தொழில் வந்து பார்த்தீங்கன்னா சீரும் சிறப்புமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எதையாக இருந்தாலும் நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சு செயல்படுங்க. புதிய ஆர்டர்களை பெறுவதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கல்கள் இருந்தாலும் உங்கள் பேச்சாற்றலால் நீங்கள் புதிய ஆர்டர்களை பெற வாய்ப்புகளும் அதிகமாக உருவாகும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் நீங்கள் உங்கள் உழைப்பை கொஞ்சம் அதிகமாக போட வேண்டியிருக்கும். என்னப்பா இப்படி சொல்கிற, ஏற்கனவே நான் அதிகமாக தான் உழைச்சிட்டு இருக்கேன், நீங்கள் சொல்கிறது புரியுது, இருந்தாலும் இந்த கால நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக உழைப்பு போட வேண்டியிருக்கும். ஆனால் அந்த உழைப்புக்கேற்ற உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றங்களும் நன்மைகளும் அந்த உழைப்பை சார்ந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. இப்படி வேலை சார்ந்த விஷயங்கள் இருக்கிறதால அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப செலவுகள், இந்த கால நேரத்தில் உங்களுக்கு குடும்ப செலவுகள் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவு செய்யும்போது அதை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியமாக பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொருட்களை உபயோகப்படுத்துகிறப்பையோ நெருப்பு சார்ந்த விஷயங்கள்கிட்ட நீங்கள் போகிறப்பையோ கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்காது தேவை. இந்த கவனமானது உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு காரணமாக பார்க்கப்படுது. இதே நேரத்தில் கணவன் மனைவியிடையே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுது. இந்த வாய்ப்புகள் அதாவது வாக்குவாதங்களை நீங்கள் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப 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 நல்லது. வண்டி வாகனங்களில் போகிறப்போ நீங்கள் எச்சரிக்கையாக போகணுங்க. அந்த எச்சரிக்கை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாகவும் தேவையானதாகவும் இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது. பூர்வீக சொத்துக்கள் மூலம் வர வேண்டிய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருட்களோ இல்லை சொத்தோ இல்லை அதை சார்ந்து பணம் வரவோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் வந்து எல்லாமே உங்களுக்கு ஒரு தாமதத்தோட இந்த கால நேரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கையாள வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்குது. பெண்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவர் நலனை ரொம்ப ரொம்ப அக்கறையாக எடுத்துகிட்டு கவனிப்பீங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் பெண்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சல்கள் விரைய செலவுகள் எல்லாமே அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் வந்து கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம். இந்த கவனமான போக்கானது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீண் அலைச்சல்கள் அதே போல் வீண் செலவுகளை உங்களுக்கு தவிர்க்கும் விதமாக அமையும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அதே போல் நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. அடுத்து கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வேலைகளை நீங்கள் கண்ணும் கருத்துமாக செய்வீங்க. இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா விஷயங்களையும் வந்து யோசித்து செயல்படுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றங்களையும் நன்மைகளையும் அதிகமாக பெற்றுத்தரும் சொல்லலாம். இருந்தாலும் நீங்கள் ஒரு விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கணும். இந்த கால நேரத்தில் வீண் விவாதங்கள் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. இப்படி வீண் விவாதங்கள் பண்ணாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகுனா வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லா பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வராது. அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாவடக்கம் இந்த கால நேரத்தில் ரொம்பவே தேவை. அதே போல் தேவையில்லாமல் அடுத்தவங்க பிரச்சனையில் நுழைஞ்சிட்டு அதுக்கு கருத்து கூறுறதை கொஞ்சம் தவிர்க்க வேண்டியது இந்த கால நேரத்தில் ரொம்ப 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 அவசியமாக காணப்படுது. அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரம் வந்து திடமான மனதோடு இருப்பீங்க. திடமான மனதோடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்கள்லையும் நீங்கள் வந்து ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்கான நோக்கத்தோடையே செயல்படுவீங்க. இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. எல்லாமே உங்களுக்கு நன்மை தரும் விதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நன்மை தீமைகளை பற்றி ஆராய்ஞ்சு நீங்கள் இந்த கால நேரத்தில் நடக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அரசியல் சார்ந்த துறைகளில் இந்த கால நேரம் உங்களுக்கு ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வந்து தந்தாலும் நீங்கள் ஒரு சில விஷயங்களில் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்படி முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரத்தில் முன்னெச்சரிக்கையாக இருக்க போனாங்கன்னா உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் வந்து எளிதில் வெளியில் வர முடியும் அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது. இப்படி உங்களுக்கு இருக்க நேரத்தில் மாணவர்களை பொறுத்தவரை மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பதற்கு கொஞ்சம் கால நேரத்தை அதிகமாக ஒதுக்குங்க. இப்படி படிக்கிறதுக்கு கொஞ்சம் கால நேரத்தை அதிகமாக ஒதுக்குறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண் உயர்வு அதே போல் நீங்களோட நிலை உயர்வுக்கான இது ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த கால நேரத்தில் புத்தி கூர்மையோடு செயல்படுவீங்க. போட்டித் தேர்வு விளையாட்டு அது மாதிரி வந்து படிப்பு தவிர மற்ற விஷயங்களையும் நீங்கள் இந்த கால நேரத்தில் சிறப்பாக செயல்பட்டு உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்களே உருவாக்குவீங்க அப்படின்னு சொல்லலாம்.
இப்படி உங்களுக்கு நன்மை தீமைகள் கலந்து இருக்க வேலையில பொது பலன்களை உங்களுக்கான பரிகாரங்களை பார்த்துட்டு உங்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் சனி பகவான் உங்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சனி பகவான நன்மை கிடைக்குது. அதே நேரத்தில் சனி பகவானோட நண்பரான ஆஞ்சநேயரை வணங்க. ஆஞ்சநேயரை குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெண்ணெய் விளக்கு வைத்து நீங்கள் வணங்குறப்ப என்ன ஆகுனா வெண்ணெயை சார்ந்து உங்களுக்கு ஆஞ்சநேயரின் அருள் கிடைக்கும். ஆஞ்சநேயரின் அருள் கிடைக்கிறதுனால உங்களுக்கு மன பலம் அதிகரிக்கும். அதே போல் எதிலும் இருந்த எதிர்ப்புகள் எதிரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்படும் அனைத்து விதமான சங்கடங்களையும் ஆஞ்சநேயர் மற்றும் சனி பகவானின் அருளால் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு. குறிப்பா நீங்க ஆஞ்சநேயரை எங்க வணங்குறீங்க, எப்படி வணங்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைகள்ல வணங்குறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அதோட சிறப்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதாவது இந்த பிரச்சனைகள் மனபலம் அதிகரிக்குது இல்லையா, அது மற்ற கிழமைகளில் வணங்குறப்போ இருக்கிறத விட இந்த வியாழக்கிழமைகளில் குறிப்பாக வணங்குறப்போ என்னாங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. நம்ம இப்போ அடுத்து உங்களுக்கான பரிகாரங்களை பார்த்துட்டோம். உங்களுக்கான நட்சத்திர பலன்களை இங்கு விரிவாக பார்க்கலாம். உங்களுக்கான முதலாவது நட்சத்திரத்தை பொறுத்தவரை அவிட்டம் 3, 4 பாதம். இந்த மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய மாற்றம் உண்டாகும். இந்த புதிய மாற்றம் உங்களுக்கு மாற்றமா இல்லாமல் வெற்றிக்கு ஒரு ஏணிப்படியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அரசு சார்ந்த துறைகள் உங்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதனால் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இதுவரை உங்களுக்கு தடைப்பட்டோ இல்லை தாமதத்தோடு இருந்தால் அதெல்லாம் நிறைவேறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நீங்கள் வண்டி வாகனங்களில் போகிறப்போ ரொம்பவே கவனமாக செயல்படுங்க. நீங்கள் போனாலும் சரி, மற்றவரோட வண்டியில் நீங்கள் போனாலும் சரி, 2 விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது இந்த கால நேரத்தில் ரொம்ப ரொம்ப அவசியம். அதே போல் உங்கள் வேலையில் பார்த்தீங்கன்னா இடமாற்றமோ அல்லது பார்த்தீங்கன்னா பணிமாற்றமோ நடக்கலாம். இது ரெண்டுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் ஒரு சில நேரங்களில் எதிர்பார்த்துருப்பீங்க இது மாதிரி பணிமாற்றம் வேண்டும், அதே போல் இந்த இடத்துக்கு வேண்டும் அப்படிங்கிற பணிமாற்றங்களை எதிர்பார்த்துருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வோ இல்லை பண உயர்வோ இது ரெண்டில் ஏதோ ஒன்றோட கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்படி உங்களுக்கான பதவி உயர்வு பண உயர்வு எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கிறதால நீங்கள் கொஞ்சம் இந்த கால நேரத்தில் கடினமான உழைப்பை போட வேண்டியிருக்கும். இந்த கடினமான உழைப்பை போடுறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் மேலும் பெருகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுது. இதே வேளை நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து பார்க்குற நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சதயம். இந்த சதயத்தை பொறுத்தவரை இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரத்து அப்படிங்கிறது இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா சாதகமாகவும் நன்மை தரும் விதமாகவும் அமையும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான காரியங்களிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெற்றியோட முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சதயத்தை பொறுத்தவரை பணவரத்து நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு, மண்மனை, வண்டி வாகனம் வாங்குறதுக்கான அருள் ஆசை அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் ஏதோ ஒரு வகையில் முதலீடாக மாற்றி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு பிற்காலத்தில் உதவும். உங்களோட மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் இந்த கால நேரத்தில் ஓங்கும். இந்த கால நேரத்தில் உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை ஒரு சந்தோஷமான சூழல் உருவாகும். இந்த சந்தோஷமான சூழல் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வெகு நாட்கள் நீடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரையும் சனி பகவானையும் வணங்க. அவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இன்பமும் செல்வம் பெருக வாய்ப்புகளையும் அருள போகிறாங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியிடையே பார்த்தீங்கன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு அன்பும் பாசமும் பெருகும் சொல்லலாம். இதுவரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் எல்லாமே அதிகமாக இருந்திருக்கும். இருந்தாலும் அதெல்லாம் மாறுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே இந்த கால நேரத்தில் நன்மை தரும் விதமாக அமைய போகுது. உங்களுக்கு இந்த கால நேரத்தை பொறுத்தவரை 80-85% எல்லாமே நன்மை தரும் விதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம உங்களுக்கான கடைசி நட்சத்திரத்தை பார்க்க போகிறோம். புரட்டாதி 1, 2, 3 பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பொதுவாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்மைகளும் நற்பலனும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு 90% மேலே நன்மைகளும் நற்பலனும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எதிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் ஆதாயம் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பொது நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டாலும் இல்லை பொது சேவை பண்ணாலும் இல்லை அடுத்தவர்களுக்காக உதவிகளை செஞ்சாலும் அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு மறைமுக ஆதாயம் சேரும்.
அதே போல் முன்விரோதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பகைவர்கள் இல்லை உங்களுக்கு வேண்டாதவர்கள் மூலியமாக சில சங்கடங்கள் உருவாகலாம். அப்படி சங்கடங்கள் உருவானாலும் பார்த்தீங்கன்னா சங்கடம் தீர்க்கும் சனீஸ்வரன் மற்றும் ஆஞ்சநேயரின் அருளால் உங்களுக்கு அந்த சங்கடங்கள்லாம் தீரப்போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைகளில் சங்கடங்கள் வரப்போது பார்த்தீங்கன்னா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நீங்கள் அந்த பிரச்சனை முடிய போதும், அந்த பிரச்சனை முடியிற போகிறப்போ தான் அந்த பிரச்சனை வந்து பெருசாக பூதாகரமாய் வெடித்தாலும் அதில் வந்து உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் சனி பகவானின் அருளால் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெரிய சங்கடங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கும் பலமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானின் அருளாலும் ஆஞ்சநேயரின் அருளாலும் கிடைக்க போகுது. நீங்கள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இயந்திரம் சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனங்களில் போகிறப்போ கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இந்த கால நேரத்தில் ரொம்பவே அவசியமாக பார்க்கப்படுது. இதே போல் 12 ராசிகளுக்கான மாத பலன்கள் வார பலன்கள்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. அதே நேரத்தில் நம்ம இங்கே சொல்கிற நல்ல விஷயங்கள் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படியே வந்து நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னெச்சரிக்கை எடுத்துக்கோங்க. அப்படி முன்னெச்சரிக்கை எடுக்கிறப்போ வந்து நீங்கள் ஒரு பிரச்சனைக்கு வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கிறப்போ அந்த பிரச்சனையை நீங்கள் எளிதில் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் மற்றும் ஆஞ்சநேயரை வணங்கி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சங்கடங்களை குறைக்கிறதுக்கான ஒரு வழிவகையை செஞ்சுக்கோங்க. இந்த கால நேரத்தில் சனி பகவான் மற்றும் ஆஞ்சநேயர்களால் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் நன்மைகளும் ஏற்றங்களும் நடக்க நமது சேனல் சார்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.